கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 127 1ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். நம்ம படுகிற பிரயாசம்லாம் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய பிரயாசம், நான் கடின உழைப்பு, என்னுடைய உழைப்பால் நான் உயர்ந்தேன், நான் என்னுடைய ஓடி ஓடி உழைத்ததின் நிமித்தம் இன்றைக்கு இவ்வளவு வசதி வாய்ப்போட இருக்கிறேன் என்று அநேகர் சொல்லுவதை நாம் கேட்கிறோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லி கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சாமர்த்தியத்தினால தான், என்னுடைய திறமையினால தான் இதை நான் சம்பாதித்தேன் என்று நாம் சொல்லவே கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற பலனை கொடுக்கிறது கர்த்தர் தானே, இந்த வருமானத்தை தந்தது கர்த்தர் தானே. அதை நாம் மறந்து விட்டு என்னுடைய உழைப்பு, என்னுடைய பிரயாசம், சுயமாய் நான் என்று நாம் பேசிக்கொள்ளும்போது அது கடைசியில் முடிவிலே அது நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது என்பதை நான் அறிந்து கொண்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ட்ராக்ஸ் ஊழியத்திற்கு போகும் பொழுது ஒரு தாய், எங்களுக்கு நல்ல பழக்கமான ஒரு தாயாரை சந்திக்கும் பொழுது அந்த தாயாருக்கு சுவிசேஷத்தை நான் சொன்னேன். அவர்கள் அந்த சத்தியத்திற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதபடி ட்ராக்ஸை வாங்கிட்டு அவங்க சொன்ன காரியம், நாங்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டாதான் இன்றைக்கி ஒரு 10 ரூபா பார்க்க முடியும், இன்றைக்கி நாங்கள் சம்பாத்தியம் இவ்வளோ தூரம் பண்ணினதுக்கு எங்களுடைய உழைப்பு தான் காரணம், நாங்கள் ஓடி ஓடி உழைத்ததுனால தான் இன்றைக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீடு, இந்த சம்பாத்தியங்கள், இந்த சொத்து, லாரி இதெல்லாம் நாங்கள் வாங்க முடிந்தது என்று அந்த தாயார் என்னிடம் பேசினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? நல்லா வாட்டச்சாட்டமாக இருப்பாங்க, எந்த நேரமும் நல்ல ஒரு உழைக்கிற ஒரு தாய். மாடு, அநேக மாடுகள், பால் கறந்து வீடு வீடாய் பால் கொடுத்து நல்ல வருமானம், வீடு வாசல் வசதி, காரு, லாரி, எல்லா வசதிகளையும் தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் அந்த தாய் சொன்னது, என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய உழைப்பினால தான் என் பிள்ளைகள் உயர்ந்தார்கள் என்று சொன்னார்கள். ஒரு நாள், இப்போ போன மாதத்தில் நடந்த காரியம், அந்த தாய் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென்று மயங்கி கீழே விழுந்து விட்டார்கள். விழுந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனால் சுய நினைவே இல்லாமல் 2 வாரம் அவர்கள் என்ன நடந்ததுன்றே அந்த தாய்க்கு சொல்ல முடியல. மண்டையில் மூளைக்கு போகிற நரம்பு வெடித்து ஒரு சுய நினைவில்லாமல் 2 வாரம் கழித்து அந்த தாயார் மரித்து போனார்கள். 25 லட்சம் செலவழிச்சும் உயிரை காப்பாற்ற முடியலை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கை பிரயாசம், என்னுடைய பணம், நான் சம்பாதித்தது, நான் ஓடி உழைத்தது என்று நாம் என்றைக்கும் சொல்லவே கூடாது. இது எல்லாம் தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டது. அவர் நமக்கு எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கரத்திலிருந்து வாங்கிதான் நாம் இன்றைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமாய் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நமக்கு வேலையை கொடுத்தது கர்த்தர், நமக்கு சுகத்தை கொடுத்தது கர்த்தர், பலனை சம்பாதிக்க பலனை கொடுத்தது கர்த்தர், நம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு உயர்வான ஸ்தலத்தில் வைத்திருக்கிறது கர்த்தர். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய சொந்த உழைப்பு, என்னுடைய படிப்பு, நான் நல்லா படித்ததுனால தான் இன்றைக்கி உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கேன், இல்லை நான் உழைத்து இன்றைக்கு தனி மனிதனாய் நின்று நான் கஷ்டப்பட்டதுனால தான் நான் உயர்ந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லாதபடிக்கு இதெல்லாம் என் தேவன் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் நல்ல பலனையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபிப்போமா? அருமையான ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்கு
கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களோட பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தர் வீட்டை கட்டணும் ஆண்டவரே. கர்த்தர் அதை கட்டாட்டனா எங்களுடைய பிரயாசம் விருதா போயிடும் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய சாமர்த்தியம், எங்கள் கைபலன் என்று இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்தது எனக்கு இந்த எல்லாவற்றையும் தந்தது என்று எங்கள் இருதயத்திலே நாங்கள் பெருமை கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே, என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் நினைக்கணும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு அவர் தந்த ஆண்டவரே ஐஸ்வர்ய சம்பாத்தியம் பலன் எல்லாம் அவர் எங்களுக்கு கொடுத்ததென்று நாங்கள் நினைத்து என் தேவனாகிய கர்த்தரை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அதை சாட்சியாய் அநேகருக்கு அறிவிக்க அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் உம்முடைய பலன் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை நடத்தி கொண்டு இருக்கிறது சுவாமி. அதற்காக கோடி ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் தான்ப்பா எங்களை ஆசீர்வதிக்கணும். உம்முடைய நாமம்